ஏப்பா இன்னைக்கு என்ன சுதந்திரம் நாடெல்லாம் சுதந்திரம் தான்ப்பா. ஏண்டி உங்க வீட்டுல மீன் குழம்பா? உள்ள வெளியே என்னையா கமிஷனர் போர்டு போட்டிருக்கு? இது தெரியாதா? இங்க இருக்கிறவன் திருடிட்டான்னு ஜெயில போட்டிருக்காங்க. ஜெயில இருந்து திரும்பி வர்றப்போ இதை திருடிட்டு வந்துட்டான். உள்ள அப்படியா தம்பி? உள்ளன்னு போட்டிருக்கு, உள்ள ஆளைய காணோம். அது நீ நினைக்கிற மாதிரி உள்ள வெளியே இல்லையா? உள்ளன்னா அண்ணன் ஜெயிலுக்கு உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம், வெளியன்னா அண்ணன் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப உள்ள இருக்கிறாரு, சாயங்காலமா தான் வெளியில வராரு. தீப்பெட்டி இருக்குதா? இல்லையா? 10 பைசா தீப்பெட்டி கூட இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கியா துப்பாக்கி? தப்புதான். இந்த துப்பாக்கில ரவை இருக்குதா? இருக்குது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உப்புமா கிண்டு. என்ன வெண்ணெய்? கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லைங்க. இது கரண்ட் இல்லைங்க. என்னது கரண்ட் இல்லைங்க? கரண்ட் இல்லாம எதுக்குடா? ஓய், தீப்பெட்டி இருக்குதா? இல்லப்பா. கொள்ளிக்கிட்டே இருக்கா? இப்பதான் அணைச்சேன். நெருப்பு கூட இல்லாம எதுக்குடி கடன்? பாவி, நீ நாசமா போவ. ஓய், ஒரு டீ குடு. வணக்கம். ஒரு டீ குடு. இப்ப கொடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்கா நல்லா ஸ்ட்ராங்கா டீயை போடுறேன். என்ன அங்க ஒரே சத்தம்? நம்ம ராஜாபத்திர செத்து போயிட்டாரு. சீக்கிரமா தூக்க சொல்லு. போனா நார போகுது தனியா. யாரா செத்து போனது? நம்ம ராஜாபாதர்னே. நம்ம ராஜாபாதரா? ஆமாண்ணே. அத விவரமா சொல்றதுக்கு என்னடா? அண்ணே, நான் முதல்ல சொன்னேனே. எங்கடா நீ விவரமா சொன்ன? நம்ம ராஜாபாதர் செத்து போடாத துக்கத்தை இவ்வளவு பெரிய துக்கத்துக்கு டீயாடா குடிப்பாங்க முண்டோ? போடா. துக்கம் தாங்க முடியடா என்னால. ஆமாண்ணே. நானும் ராஜாபாதரை ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சோட்டா. இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார. தாங்க முடியுமா என்னால? வாயை திறந்து சொல்லேன்டா. ஆமாண்ணே. முடியாது இல்ல? முடியாது. ராஜாபாதரே, ராஜாபாதரே, ஒத்தியா எவ்வளவு பெரிய துக்கத்தர வந்திருக்க, மறைச்சிட்டு இருக்க. ராஜாபாதரே, விட்டுட்டு போயிட்டேயா? என்ன தனியா விட்டு போயிட்டேயா? கட்டவு முன் மாதிரி மீசையை வச்சுட்டு கட்டையில போயிட்டேயா? நேத்து கூட வாயால பேசுனீங்க என்கிட்ட. அப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இன்னைக்கு போறேன்னு. ராஜாபாதரே, என்னையா அது அயோக்கியத்தனமா இருக்கு? அவர் படுத்த படுக்கையா கிடந்து 10 நாள் ஆச்சு. நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு. மிஸ்டர் ராஜாபாதர், போன மாசம் கூட என்கிட்ட கைமாத்த 50 ரூபா வாங்கினேயா. கடனாளியா போயிட்டேயா? என்னது? இவங்கிட்ட கடன் வாங்கினாரா? இன்னும் என்னன்னு சொல்ல போறானோ? யாரு கட்டா? அழியா? சகோதரி, ராஜாபாதர் உனக்கு மட்டும் ஃபாதர் இல்லம்மா, எனக்கு தான் ஃபாதர். நேற்று நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜாபாதர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா. நான் என்ன பண்ணுவேன் பாரு. பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா. நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜாபாதர், நான் தான் கொல்லி வைப்பேன். வாயை திறந்து சொல்லியாயோ? உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜாபாதர். என் மூஞ்சி ஏயா பாக்குறேன்? அங்க பார் ராஜாபாதரை பார். ராஜாபாதர நான் குயில ஐயா மரட்டக்காள. இதுல ஒண்ணும் குறைச்சல. சில்மிஷத்துல கொண்டே பட்டம் கொடுக்கலாம் ஐயா. பேசியே ஆள அவுட் ஆகிடுவியா? எவ்வளவு மாமலா குடுக்குற 50 ரூபாயே கூட. சுமாரான மார்க்கெட்டுக்கு இந்த போடு போடுறிய. சூப்பர் மார்க்கெட்டா இருந்தா அவ்வளவுதான். இந்தா. என்ன அங்க வைக்கிற? உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டுமேனுதான். குடுக்குற காசுக்கு பாதிக்கு பாதி பேசியே தீத்துருவியா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ வேணாம் ஐயா, அவசரப்படாதயா, நானே வரேன்.
ஹலோ, யார் குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? தம்பி மேளம் முன்னாடிக்கு யாரோ வராங்கண்ணே. டேய், அதுக்கெல்லாம் எவனா ஒருத்தன் ஒரு 15 மாசத்துல பிறக்கணும்டா. ஏய், நீ தான் தலைவர் போஸ்ட்ல சாணி அடிச்சியா? ஆமாப்பா, 50 ரூபாய் கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அடிச்சேன். அதுக்கு என்னான்ற நீ? சாணி அடிச்சவனை சாகடிக்க சொல்லி தலைவர் அனுப்புனாரு. தலைவரே நேர்ல வந்திருக்காரு. தலைவர் மட்டுமா வந்திருக்காரு? அவங்க தாத்தா வரல? இப்ப என்னடா சண்டை போற முடிவோட வந்துட்டீங்களா? அதுக்கே தடியில எடுத்து வந்தீங்க. நடக்க முடியலையா? நடக்கவே முடியல. நீங்க எப்பறம் அடிக்க போறீங்க? அதுவும் இல்லாம எனக்கு ஃபைட் பண்ற மூடே இல்ல. அதனால என்ன பண்றீங்க? இந்த பையனை கூட்டிட்டு போய் கில்லிதாண்டா ஆடுறீங்க. கில்லிதாண்டா ஆட தெரியல? நான் அப்பவே சொன்னா இல்லையாமா, சுடுகாட்டுக்கு வேணால வர இந்த படுபாவி இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன்னு. காலங்காத்தால ஏமா கழுத்த இருக்கிறீங்க? சரி சரிப்பா, நான் இங்கே மீட்டர் கட் பண்ணிக்கிறேன். உங்க தலைவர் போஸ்டர்ல சாணி அடிச்சதாடா சண்டைக்கு வந்தீங்க. இப்ப பார். வாமா சீதா, எப்போ வந்த? ஏன் ஆயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதம்மா. அவன் காதல் விழுந்தா மென்னி அமிக்கிடுவான். நீ உள்ள வா. ஓய், நாங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஆயுசுக்கும் பிடிச்ச சனி. இது என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நிம்மதி. இந்த இடத்துக்கு நீ வேற வந்திருக்க. ஏன் ஆயா, இந்த ஆளை கண்டிக்க யாருமே இல்லையா? கண்டிக்கிறதா? அவன் கண்ணுல படாம போனா போதும்னு அவன் ஓடுறான். நீ இங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே. உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா. அது சரி. சொந்தக்கார பண்ணா வாய கழுவுங்கடி. அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தம். இது என்னடா இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா, சந்தோஷங்கிறது ஊட்டிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோம்புக்காக ஒரு வேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து 1 மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க, இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறதை விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற. நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, உன்ன வந்துருவிய அடுத்த வீட்டு கதையை தூக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. ஓய் போஸ்ட்மேன், வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லைன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? ஏய், தொகுதி அவசரமா வர சொல்லி சொல்லியிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. என்னங்கடி இவங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கு யாரோ புச்சம் வந்துக்கிறாங்கண்ணே. ஓ மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை. நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிடுவேனா? நானே பண்ணி நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளையாட? நீ குடும்பத்தோட காலி பண்ணுவான்.
முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ப்பு. ஆமா நானும் பாக்குறேன், ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சிட்டானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டாலும் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இந்தா நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி, ஏதோ அவசரம் அவசரம்னாப்ல இருக்கு? காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையை சொல்றையா? ஓஹோ. ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? உன் காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவ இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளேனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளேனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளேனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்னா இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க ஓவையா? சும்மா இருங்க, கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடு. என்ன பார்த்துக்கிட்டு போறான்? தொகுதி, எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க. நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். யோ, தீப்பெட்டி குடியா. என்ன தலைவா? சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சொலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணிக்கினே ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமண்டையில பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ணை திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா? அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிளுக்கு யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. Welcome, sir. Sir, have you reserved the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார்? சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற ஒரு வெள்ளை காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் சாய்களை நம்மளால தப்பா நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. துணி ஓகே. இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசாவை வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா.
வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. Wish you many more happy returns of the day. அதாவது சாகர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றா. ஊமையா இருந்தாலும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, நன்றி சொன்னது போதும். முதல்ல கேக் கட் பண்ண. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Uma. ராத்திரி பூரா தோப்பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல வேலை இவன் கண்ணுல யானை படல. இன்னைக்கு பரவாயில்லப்பா, பேண்ட் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டின்னு இருக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான். நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யார் இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி. உள்ளூர் வெறியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும். இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல். அடிங்க நாடி ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது. காலி பண்ணுவேன் நானு. கோலம் தான் தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம். ஏய், சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுருவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பாலிக்கா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்னை. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். சார் 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 வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணுங்க? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்ட்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ் சார் உடனே இறங்குங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ரைட் குடு. வண்டியை மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமியின் மேல கை காட்டுற முண்டா, கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ணப்பூ மழை பொழி. அண்ணே அது சோறு கொண்டு தரீங்க சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போலாம். நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா. கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா? உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார்.
ஹலோ யோ எதுக்கே ஃபோன் பண்ற சார், நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்சு கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார், சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னா என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற, ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? இந்த ஒரு நம்மாள் ஏயா உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிர போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன்னு பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவன் எனக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு, விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்ச வாயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. யோ மொட்டை, எங்கேயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன், ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. யோ டிரைவர், வண்டியை கிளப்பு. ஹலோ, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ. ஆத்தா, அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா எடுத்துவாங்க. அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு, குடிச்சல இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி? இந்தா கீழ் படி. கீழ்சாட்சி எப்படி பிடிக்கிறது? யக்கோ, என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கறாங்க. ஆஹா, சச்சா, இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர் வீட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளாண்டது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்று தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா, ஞானகுமாரி நடன போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி நடன சிங்காரி. ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பொழிகிறது. கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா, இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி, எந்திரி. நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் செட்டப் பண்றியா? மன்னா, மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவிரி ஓலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சி வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தடிக்கிறீங்க? கூப்பிடவள மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி, கண்ணகி மன்னா. கண்ணகி, அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமாவை பாரு. ஆ குயிலு, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திரன். வண்டி இறக்கு, இறக்குடா. மேடையில கண்ணகியை தவிர வேற வேணா இருந்தீங்க ஒத்துறா தலை. அச்சக்கு, நான் குயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கீழே. நீ இறங்கல உண்டு இல்ல நான் ஆகிடுவேன். அட வாசிங்கடா. என்னங்கடா சாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? நம்மால கூப்பிடு. நாங்க ரெடி. சரி அடி. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி தான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு.
இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏன்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லறை தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குதே. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசித்தான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. யோ இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருள் உதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி ஏமாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிற தவிர ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த உள்ளங்க நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே. எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. உன்னை தண்டா